உங்கள் மூளை ட்ரெயின் ஆயிடுச்சா? மனசு லோ பேட்டரியில் போயிட்ட மாதிரி இருக்குது இல்லை? மொபைல் ஸ்க்ரோல் பண்ணால் சார்ஜ் ஆகுமோன்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போ பிரச்சனை உங்கள் வீட்டு வாயில தான் இருக்குது. சரி, இப்போ ஒரு விசிட்டர் மாதிரி போய் உங்கள் வீட்டு மெயின் என்ட்ரன்ஸை பாருங்கள். இப்போ உண்மையை சொல்லுங்கள், என்ன ஃபீல் வருது? சந்தோஷமாக இருக்கா? இல்லை நியூஸ் பேப்பர் ஒரு பக்கம், பால் பாக்கெட் இன்னொரு பக்கம், நாள் கணக்காக கேட்பார் இல்லாமல் கிடக்கிற அமேசான் டெலிவரி பாக்ஸஸ் ஒரு பக்கம், ஸ்விக்கி ஜொமேட்டோ பாக்ஸஸ் நிரம்பி வழிகிற குப்பை தொட்டி இன்னொரு பக்கம், அங்கேயும் எங்கேயுமா கிடக்கிற செருப்பு குவியல்னு இருக்கா? நம்ம லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கும், வீட்டு என்ட்ரன்ஸை சுத்தமாக மறந்துடுறோம். இட் ஹேப்பன்ஸ். ஆனால் வாஸ்து என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் வாயில் சும்மா பூட்டு சாவி போட்ட ஒரு கதவு மட்டும் இல்லை, இதுதான் உங்களையும் உங்கள் ஆசைகளையும் பிரபஞ்சத்தோடு இணைக்கிற ஒரு கேட்வே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நல்ல அலைவுகளையும் புது வாய்ப்புகளையும் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்கிற மாதிரி இருக்கா? ஸோ இன்னைக்கான டீடாக்ஸ் இதுதான். நேற்றைய சோம்பல் வைப்ஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி வெளியே போட்டுருங்க. கொஞ்சம் லைஃப் ஆட் பண்ணுங்கள். ஒரு பூச்செடி வைங்க, இல்லை ஒரு தீபத்தை ஏற்றுங்க. டோருக்கு நேராக குழியோ இல்லை ஏதாவது தடை பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தால் உடனடியாக ரிமூவ் பண்ணுங்கள். துரு பிடிச்சது, பிஞ்சு போனது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள். வாசலை சுத்தம் பண்ணுங்கள். எனர்ஜி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகட்டும். புது வாய்ப்புகளும் சந்தோஷமும் அழையா விருந்தாளியாக வந்துடுவாங்க. விருந்தோம்பல்ல நம்ம தமிழர்களை அடிச்சுக்க யாருமே இல்லை. ஸோ கெட் ரெடி. ஓ, ஒரு நிமிஷம் கேட்க மறந்துட்டேன். போன வாரம் டீக்ளட்டர் பண்ணதில் மனசு கொஞ்சம் சில்லாயிடுச்சா? சூப்பர். இப்போ உங்கள் வீட்டு வாயில்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாருங்க, சீக்கிரமாக போய் ரிசீவ் பண்ணுங்க.